இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒரு சின்ன குயில் சித்ரா நம்ம காலேஜ்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் அமுதா. அடுத்த நிகழ்ச்சி கவிதை மழை. நம் கல்லூரியின் கவிக்குயில் ஆனந்தி செண்பகவல்லி என்னும் புனைப்பெயரில் குங்குமம் வார இதழில் எழுதிய அனாதைகள் என்கிற கவிதையை மழையாக பொழிவார். கவிக்குயிலை வருக, கவிதை மழை தருக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அனாதை என்றான் ஒருவன், நானும் தான் அனாதை என்றது நிலா. இருவரின் புலம்பை கேட்டு சுட சுட சிரித்த சூரியன் நானும் தான் அனாதை என்றான். மூவரும் அனாதை என்று முடிவெடுத்த போது எனக்கும் ஒரு இடம் உண்டா என்றார் கடவுள். அம்மா அப்பா இல்லாத அனாதை தான் நானும். ஆனால் அழுததில்லை ஒரு நாளும். அம்மையப்பன் கொண்டது மனித ஜாதி, அனாதைகள் எல்லாம் கடவுள் ஜாதி. அடுத்த மனிதன் இருக்கும் வரை யாரும் இங்கே அனாதை இல்லை. கடவுளின் கருத்துக்கு கைதட்டினர் மூவரும். நிலா சிரித்தது பனித்துளியால், சூரியன் சிரித்தான் சுடரொளியால், அனாதை சிரித்தான் அலை அலையால். இப்ப என்ன சொல்லிட்டு வந்திருக்க? என்னத்த சொல்றது, யார்ட்டையும் சொல்லாம நான் பாட்டில் கிளம்பி வந்துட்டேன். சத்யாங்கிறத நீ தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கலாம். எப்படிடா சொல்ல முடியும்? மற்ற பொண்ணுங்களாம் என்ன அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அங்கே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடல. எப்படி தெரியும்? நானா சொன்னாதானே தெரியும். உன் தங்கச்சிங்கெல்லாம் என்னையும் அண்ணன்னு கூப்பிட சொல்றான்னு நானா வம்பா அவங்ககிட்ட சொன்னேன்டா. அந்த பொண்ணுங்களை முதல்ல என்ன அண்ணன்னு கூப்பிட சொன்னப்போ அந்த வீட்டில் கரண்ட் கட்டாச்சு. பசமா மாட்ட போறடான்னு அப்பவே காமிச்சிருக்கு. போய் எதையாவது சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துடுறா. அப்புறம் போய் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாம சைலண்டா இருந்துட வேண்டியதான். ஒண்ணு பண்ற, போய் அவங்க வீட்டுல ஓப்பனா சொல்லிரு. இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடியாந்துரு. முட்டாள்தனமா பேசாத. அந்த குடும்பத்தை விட்டு இப்ப என்னால வர முடியாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை தேடி தான் அங்க போனேன்றது அவங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அவன் இல்லை, வேற யாருக்கு தெரிய போகுது? அதனால நான் திரும்பி அங்கேயே போயிட்டு போறேன். என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல வச்சு என்கிட்ட ஏதோ கேட்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலேஜ்ல என்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. நம்ம காலேஜ் வாட்ச்மேன்ட்டையும் செண்பகவல்லி யாருன்னு கேட்டிருக்காங்க. நீ எதுக்கும் அவங்க ரூமை திறந்து செக் பண்ணி பாத்துரு.
நான் தான் சொன்னேன்ல. ரொம்ப பாவண்டி. இப்ப பாவப்பட்டு என்ன பண்றது? அவங்கள எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்ட. அந்த லெட்டர்ஸ்ல இப்ப எங்க வச்சிருக்க? அப்படியே அங்க இருந்த மாதிரியே வச்சுட்டேன். லெட்டர்ல ஒரு தடவை ஏர்பெனை குத்தி அனுப்புனேன். அதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க. அப்படியா? என்னைய பார்க்கணும்னு வந்து இவ்வளவு பிரச்சனைகள்ல மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு. எப்போ வருவாங்க? வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. காலேஜ் டே ஃபங்க்ஷன்ல நான் தானே தெரிஞ்ச உடனே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திங்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துட்டு போல, அதனால கண்டிப்பா வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா மன்னிப்பு கேட்டுரு. மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ண போற? தெரியல. சரி, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? என்ன? நீ அவங்கள லவ் பண்றத நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஏய், யார்ட்டையும் சொல்லாம நீங்க பாட்டுல கிளம்பி போயிட்டியா? என்ன மாம்ஸ், வெட்டி வச்ச ஆட்டு தலை மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லாம உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு எதையோ பறி கொடுத்தாம இருக்கீங்க. ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். இல்லனா நாங்க நம்ப மாட்டோம். உங்க மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறியா? அது என்னன்னு சொல்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். ஐயோ ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணும் இல்லன்னு சொன்னா நீங்க தான் விடுங்களே. நீங்க அப்செட்டா இருக்கிறதுக்கு யார் காரணம் நான் சொல்லட்டா? யாரு? ஆனந்திதே, வேற யாரு? ஆனந்தியா? அவ என்ன பண்ணா? ஆமா, அவன் மகன் கொடுத்து பேசாம எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே தெரிஞ்சானா? என்ன மாம்ஸ், அதான் காரணமா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இவ கூட தான் எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சிக்கிட்டே தெரியுறா. ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே வாழலையா? அவளுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இவங்கள போய் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கண்ணா, சாப்பிடலாம். என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடா டிஃபனா? எதுனாலும் ஓகே. அதுக்காக தவிடு புண்ணாக்குன்னு எதையாவது கொடுத்துறாத. ஐயோ மதினி, நீ எதுக்கு அழுகுற? கீழே எல்லாரும் உன்னை திட்டினாங்களே, அதுக்காக அழுகுறியா? அப்புறம் அப்புறம் எதுக்கு அழுகுற? சொன்னாதானே தெரியும்.